கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகரைச் சுற்றி 3 மலை குன்றுகள் அமைந்துள்ளன. கிழக்கில் சந்திரசூடேஸ்வரர் மலையும் தென்கிழக்கில் வெங்கடேச பெருமாள் கோயிலும் வடக்கில் பிரம்மா மலையும் உள்ளது. இந்த 3 மலைகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. ஒரே நேர்கோட்டில் சமண தடயங்கள் இருப்பது ஓசூரில் மட்டுமே என்பது சிறப்பு அம்சமாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வெங்கட பெருமாள் கோயிலில் உள்ள கி.பி. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 3 சமண கல்வெட்டுகளும் 3 சமண சிற்பங்களும் மருத்துவ குழியும் மற்றும் வற்றாத சுனை நீரும் சான்றாக உள்ளன. தமிழ், வடமொழி, கிரந்தம் ஆகிய 3 மொழிகளில் இந்த கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள் கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒய்சால அரசன் காலத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. முதல் கல்வெட்டில் ஓசூரை முரசு நாடு எனவும் செவிடபாடி எனவும் கூறப்பட்டுள்ளது. முரசு நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள இலந்தை எனப்படும் சித்திரமேழி நல்லூர் கிராமத்தை இன்றைய நல்லூர் செவிடபாடியில் அமைந்துள்ள இச்சமண கோயிலுக்கு தேவதானமாக வழங்கிய தகவல்கள் உள்ளன. இரண்டாவது கல்வெட்டில் தேவதானமாக கொடுக்கப்பட்ட இலந்தை எனப்படும் சித்திரமேழி நல்லூர் கிராமத்தின் எல்லைகளாக சூழகல்லுக்கு வடக்கும் தாசரபள்ளத்துக்கு கிழக்கும் ஆற்றுக்கு தெற்கும் கீழ்பள்ளத்துக்கு மேற்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருட மழைக்கும் 10 கண்டகம் விளையக்கூடிய கழனியும் தேவதானமாக வரி நீக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை யாரேனும் அழிவு செய்தால் அது கங்கைக்கரையில் 100,000 குரால் பசுவையும் 100,000 பிராமணரையும் கொன்றதற்கு சமமாகும் என்று இக்கல்வெட்டு கூறுகிறது. சந்திரசூடேஸ்வரர் மலையில் இருந்து இறங்கும் வழியில் சுமார் 50 மீட்டர் இறங்கினால் சித்தர் குகை சென்றடையலாம். சித்தர் குகையில் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அமரும் அளவுக்கு பெரிதாக இக்குகை அமைந்துள்ளது. குகைக்குள் மழை நீர் புகாவண்ணம் மழைநீர் வடிவதற்கு வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குகையில் 20க்கும் மேற்பட்ட கற்படுகைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் பற்றிய தெரியாத அறியாமையால் அவைகள் மீது டைல்ஸ் அமைத்திருக்கலாம். அதனால் கற்படுக்கைகள் காணப்படவில்லை. ஆனால் பாதம் மற்றும் மருத்துவ குழி இவைகள் மட்டுமே சமண முனிவர்கள் வாழ்ந்துக்கான சான்றாக உள்ளது. பிரம்மா மலையில் பின்புறமாக ஒரு பெரிய குகை உள்ளது. இந்த குகையில் 15 நபர்கள் அமரும் அளவுக்கு இருக்கும். இந்த குகையில் சிமெண்ட் தரை அமைத்து இருப்பதால் கற்படுகைகள் இருந்ததற்கான அடையாளம் காண கிடைப்பதற்கு இல்லை. இந்த குகைக்குள் நீர் வராதவாறு கரடு வெட்டப்பட்டுள்ளது. இந்த குகையில் முன்புறம் ஒரு சிதைந்த பாதம் மட்டுமே காண கிடைக்கிறது. பாதம் அமைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் சமணர்கள் என்பதால் இந்த குகையில் சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்களின் கருத்து. இந்த குகையில் திசைமானி வைத்து நாம் எந்த திசையில் இருக்கிறோம் என்று பார்த்தால் சரியான திசை காட்டாது. இந்த குகையில் திசைமானி வேலை செய்யாது.